ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. දෙවියන් වහන්සේගේ නාමයට ස්තුති වේවා. இந்த புதிய மே மாதம் මේ අලුත් මැයි මාසයේ 5ஆம் தேதி முதல் கிழமை දිනය 5 වෙනිදා පළවෙනි සතිය. என்னுடைய பிரசங்க தலைப்பு கத்தரே கத்தரோ கத்தராலே. මගේ දේශනාවේ මාතෘකාව දෙවියන් වහන්සේ විසින්ම. கர்த்தரே அவர் ஒருவர் தான் கர்த்தர். උන්වහන්සේ පමණයි ස්වාමීන් වහන්සේ. கத்தராலே தான் எல்லாமே. සියල්ලම ස්වාමීන් වහන්සේ කරන කොට உங்களுக்கு தெரிந்த வார்த்தை சங்கீதம் 23:1. ගීතාවලි 23:1. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? අපි ඔක්කොම එකට කියවමු. வேதம் திருப்பாதீங்க நீங்க. දේව වචන අපිට පෙරලන්න අවශ්‍ය නැහැ. අපිට கடைசில தேவன் உங்களை திருப்பிடுவார். අන්තිමට දෙවියන් වහන්සේ බෝ අනිත් පැත්ත හරවයි. கேட்டுக்கொள்ளுங்க, வேதம் இப்ப இந்த வசனத்துக்கு திருப்புற காலம் இல்ல இது. මෙවැනි වචනට පෙරලන කාලයක් නෙමෙයි මේක. வேதத்தை திருப்பாயிங்க, இருதயத்துல வைங்க. හදවතේ තියාගන්න වචනය. எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை சங்கீதம் 23:1. ගීතාවලි 23:1 අපි කියමු. எல்லாரும் சொல்லுவோம், வாசிப்போம். ස්වාමීන් වහන්සේ මාගේ ඉන්දේරාය මට හිඟයක් නොවන්නේය. திரும்ப, கர்த்தர் என் மேய்ப்பனாய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். திரும்ப சொல்லுவோம், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கவனிங்க, இதெல்லாம் இருதயத்துல எழுதப்பட்டிருக்க வேண்டும். මේ සියල්ලම හදවතේ ලියලා තියාගන්න ඕනේ. உங்களுக்கு மனப்பாடம் பண்ணிருக்க வேண்டிய வார்த்தைகள். ඔබට කටපාඩමින් තිබිය යුතු இந்த වචන. வார்த்தை சாதாரணமா சொன்னா ஃபேமஸான ஒரு வார்த்தை. සාමාන්‍යයෙන් කියනවා මේක ප්‍රසිද්ධ වචනයක්. சிறிய பிள்ளை 3 வயது பிள்ளைகள் கூட சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. වසර 3ක් වැනි වයස කුඩා දරුවෝ පවා මේ කියන්න පුළුවන් වචන. கவனிங்க, நான் சொல்ற காரியங்களை. මම කියන දෙයට අවධානය යොමු කරන්න. கர்த்தர் எங்கள் மேய்ப்பனாய் இருக்கின்றபடியினால் ස්වාමීන් වහන්සේ අපේ ඉන්දිරන් වහන්සේව ඉන්න නිසා ஒன்று, நமக்கு மகிழ்ச்சியான கொண்டாட்டம் நிறைந்த வாழ்க்கையாக අපිට ප්‍රීතිමත් සමුදායක සතුටුදායක ජීවිතයක් තිබෙනවා. கவனிங்க, අවධානය යොමු කරන්න. கர்த்தரை நாங்க மேய்ப்பனா கொண்டிருக்கிறபடியினாலே ස්වාමින් වහන්සේව අපේ ඉන්දිරන් වහන්සේ ඇටියට අපි පිළිගත්ත නිසා நமக்கு மகிழ்ச்சியான கொண்டாட்டமான வாழ்க்கையாக අපිට ප්‍රීතිදායක සමෘද්ධිමත් ජීවිතයක්. சில நேரம் இதை நீங்க ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. සමහර විට ඔබ මේක පිළිගන්නේ නැහැ. நாங்க திண்டாடி கொண்டிருக்கிறோம், අපි ගොඩාක් කැළඹිලි සහිතව நாங்க සිටිනවා. திகைத்து கொண்டிருக்கிறோம், අපි නිකක් ගොඩාක් කම්පණයෙන් நாங்க සිටිනවා. தடுமாறி கொண்டிருக்கிறோம். ගොඩාක් කැළඹිලි ஆனா වාතාවරණයක්. ஒரு அனுபவ ரீதியாக தேவனை ருசித்த மனிதன் சொல்லுகிறான், නමුත් අත්දැකීම් සහිතව දෙවියන් වහන්සේ යහපත් බව රස බලාගත්ත දැනගත්ත මිනිසෙක් அநேக உபத்திரவங்களுக்கு கூட கடந்து போன மனிதன் சொல்லுகிறான், බොහෝ පීඩා මැද්දෙන් ගමන් කළ මිනිසෙක් කියනවා. கர்த்தர் மேய்ப்பனாய் இருக்கிறபடியினால மகிழ்ச்சியான கொண்டாட்ட நிறைந்த வாழ்க்கை தான் நமக்கு. ස්වාමින් වහන්සේ මගේ දෙවියන් වහන්සේ නිසා ප්‍රීතිදායක ජීවිතයක් තමයි අපිට තියෙන්නේ. எப்படி என்று நீங்க கேட்கலாம். කොහොමද කියලා ඔබ අහන්න පුළුවන්. அதினதின் காலத்துல எல்லாவற்றையும் நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ඒ කාලයට සියල්ලම අපිට පිළියෙල කර තිබෙනවා. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. අත්පොළසන් ආදී அதினதின் காலங்கள்ல எங்களுக்குரிய எல்லாமே கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ඒ කාලයට අවශ්‍ය කරන හැමදේම දෙවියන් වහන්සේ විසින් අපිට පිළියෙල කරලා සූදානම් කරලා තිබෙනවා. இன்னொரு வசனத்தை பாருங்க, තවත් එක වචනයක් බලන්න. 1 கொரிந்தியர் 2:9. පළවෙනි කොරින්ති 2:9. இதுவும் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய ஒரு வார்த்தை. ඔබට මේකත් මතක තිබිය යුතු වචනයක්. வாசிங்க, අපි කියවමු. கேளுங்க. வேதத்திலே எழுதியிருக்கிறபடி, දේව වචනේ ලියා තිබෙන ප්‍රකාරව வேதத்திலே எழுதியிருக்கிறபடி දේව වචනේ ලියා තිබෙන ප්‍රකාරව கவனிங்க, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு දෙවියන් වහන්සේ විසින් තමන් වහන්සේ ප්‍රේම කරන ලද්දවුන්ට தேவனால் அன்பு கூறப்பட்டிருக்கிறோம். දෙවියන් වහන්සේ විසින් ප්‍රේම කරනු ලබ තිබෙනවා. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு දෙවියන් වහන්සේ වෙතට ප්‍රේම කරන අයට கேளுங்க, ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை. සූදානම් කරන ලද දේ මනුෂ්‍යයා තමගේ ඇස් වලින් දැක්කේ නැත. கேளுங்க, காது கேட்கவும் இல்லை. ඔවුන්ගේ කන් වලට ඇසුනේත් නැත. அவைகள் மனுஷனுடைய இருதயத்திலே
தோன்றவும் இல்லை. ඒවා මනුෂ්‍යයන්ගේ හදවතට තේරුණෙත් නැත. அப்படியா இருந்தால் கவனிங்க, எங்களுக்கு இருக்கிற மகிழ்ச்சி கொண்டாட்டமான வாழ்க்கை என்ன தெரியுமா? එහෙනම් අපිට ප්‍රීතිදායක සමෘද්ධිමත් ජීවිතය මොකද්ද දන්නවද? அதின் காலத்துல எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ඒ කාලයට සුදුසු ලෙස සියල්ල පිළියෙල කරලා තිබෙනවා. அவரிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினதை இன்னும் எங்கட கண்கள் காண இல்ல. උන්වහන්සේ ප්‍රේම කරන අයට සූදානම් කරන තාම අපේ ඇස්වලට අපි දැක්කේ නැහැ. அநேகத்தை எங்கள் கண்கள் கண்டது, බොහෝ දේ අපේ ඇස්වලින් දැක්කා. இன்னும் ஆயத்தப்படுத்தினதை எங்கள் கண்கள் காண இல்ல. තවමත් සූදානම් කර සම්පූර්ණ දේ අපි දැක්කේ නැහැ. இன்னும் காது கேட்க இல்ல. තවමත් අපේ කන් වලට ඇස්සුනේ නැහැ. இன்னும் காதிலே அது கேட்கப்பட இல்ல. තවමත් කන් අතරට ඒක පණිවිඩය ඇස්සුනේ නැහැ. எங்கட இருதயத்துல தோன்றப்படவே இல்ல. අපේ සිත් වලට ඒක ඇතුළුනේ නැහැ. உண்மையிலே கிறிஸ்தவ வாழ்க்கை மகிழ்ச்சியான கொண்டாட்டம் நிறைந்த வாழ்க்கை. සැබවින්ම කිතුණු ජීවිතය සමෘද්ධිමත් ප්‍රීතිදායක ජීවිතය. கவனிங்க, හොඳට අවධානය යොමු කරන්න. மேடு உண்டு, பள்ளம் உண்டு, කඳු තිබෙනවා, පහත් තිබෙනවා. வனாந்திரம் உண்டு, அவாந்திர வெளி உண்டு. ඒ වගේම කාන්තාර තිබෙනවා, වනාන්තර තිබෙනවා. அப்போஸ்தலருக்கு தேவன் அடிக்கொரு முறை சிறைச்சாலையை ஆயத்தப்படுத்தி இருந்தார். අපෝස්තලවරුන්ට නිතර නිතර සිර මැදිරිය සූදානම්ව තිබුණා. ஏன் ஆயத்தப்படுத்தினா தெரியுமா? ඇයි දන්නව සූදානම්ව? அங்கத்தான் இந்த நிருபங்களை எழுத வேண்டி இருக்கு. ඒ ස්ථානයේ ගොස් තමයි මේ යැවුම් පත්‍ර ලියන්නට උන්ට නිදහස ලැබුණා. ஆமென். ஆமென். சொல்லுங்க ஆமென். ආමෙන්. ஆமென். ආමෙන්. இதே மாதிரி தான் சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில தேவன் ஆயத்தப்படுத்தினது கூட எங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். මේ වගේම තමයි දෙවියන් වහන්සේ අපේ ජීවිතය කලින් පිළියෙල කරන ජීවිතය අනුව අපි අරගෙන යනවා. கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்க. ටිකක් කල්පනා කරලා බලන්න. இஸ்ரவேல் ஜனங்கள் ඉස්රායල් ජනතාව அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. වහල්කමේ தேவன் සිටියා. வெளியே கொண்டு வந்தார். දෙවියන් වහන්සේ පිටතරගෙන ආවා. சமுத்திரத்துக்கூடாக நடத்துறார். මහා සයුර මැදින් ගෙනිච්චා. தேவன் அப்பத்தான் அந்த சமுத்திரத்துல இவங்க போகணும்னு தீர்மானிக்க இல்லை. ඒ වෙලාවේ තමයි ඔවුන් මේ මැද්දේ ගමන් කරන්න ඕනි කියලා දෙවියන් වහන්සේ තීරණය කරා නෙමෙයි. யோர்தான்ல கடந்து போகணும்னு தீர்மானிக்க இல்லை. යෝර්දානය පසු කරන්න ඕනි කියලා තීරණය කරා නෙමෙයි. எரிகோவை உடைத்து அவங்கள நடத்தணும்னு தீர்மானிக்க இல்லை. යෙරිකෝ දෙබෑ කරමින් ඔව් ඒ මැද්දේ ගෙනියන්න ඕනි කියලා තීරණය කරා නෙමෙයි. ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். දෙවියන් වහන්සේ කලින්ම සූදානම් කළ තිබුවා. அப்படியா இருந்தா நாம் நடந்து போகிற கடந்து போகிற ஒவ்வொன்றும் தேவன் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தின நன்மையின் மகிழ்ச்சியான கொண்டாட்டமான பாதைகள். එසේනම් අපි ගමන් කරන්නව පසු කරන්නව සියලුම මාර්ගයන් දෙවියන් වහන්සේ විසින් පිළියෙල කරන ලද ප්‍රීතිදායක සමෘද්ධිමත් සතුටුමත් ජීවිතයක්. ஆமென். ආමෙන්. சொல்லுங்க ஆமென். ආමෙන්. எங்களுக்கு இருக்க வேண்டியது மகிழ்ச்சி. අපිට තිබිය යුත්තේ ප්‍රීතිය. எங்களுக்கு இருக்க வேண்டியது சந்தோஷம். අපිට තිබිය යුත්තේ සන්තෝෂය. எங்களுக்கு இருக்க வேண்டியது எப்பொழுதும் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டாடி கொண்டே இருக்க අපිට வேண்டும். තිබිය යුත්තේ නිතරම දෙවියන් වහන්සේ මහිමයට පත් කරමින් ප්‍රීතිදායක ජීවිතයක්. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், නැවත නැවත කියන්නම්. தலையில இருக்கிற ஒவ்வொரு முடியும் அவர் எண்ணி வைத்திருக்கிறார். ඉස්සේ තිබෙන හැම ඉස්සක ගාක්ම උන්වහන්සේ ගණන් කර சொல்லுங்க තිබෙනවා. ஆமென். ආමෙන්. ஆமென். ආමෙන්. முட்டை விழுதா, சொட்ட விழுதா, ஆஃப் இருக்கா, புல் இருக்கா, கொட்டி கொண்டிருக்கிறதா, எல்லாமே அவருக்கு தெரியும். තට්ටේ පැහැදෙනවද සම්පූර්ණයෙන්ද භාගයටද පොඩ්ඩක්ද කොට්ටක්ද කියලා උන්වහන්සේ සම්පූර්ණයෙන්ම දන්නවා. ஒரு ஊழியக்காரன் போய் சிங்கப்பூர்ல 80 லட்சம் செலவழிச்சு மொட்டையை நிரப்பிட்டான். එක සේවකයෙක් ගිහිල්ලා ලක්ෂ 80ක් වියදම් කළ සිංගප්පූරුවට ගිහිල්ලා ඒ තට්ටේ ස්වභාවය වෙනස් කරගත්තා. அவன் வியாபாரியா இருக்கிறான். ඔව් ව්‍යාපාරිකයෙක්. அவன் சபையை நடத்துகிற ஒரு ஊழியக்காரன். ඔව් සභාවත් නඩත්තු කරන සේවකයෙක්. அவன் ஒரு வியாபாரி. ඔව් ව්‍යාපාරිකයෙක්. அவன் 80 லட்சத்துக்கு சிங்கப்பூருக்கு போய் அந்த மொட்டையை நிரப்பிட்டான். ඔව් ලක්ෂ 80ක් වියදම් කළ සිංගප්පූරුවට ගිහිල්ලා ඔව් තමන්ගේ තට්ටේ ස්වභාවය වෙනස් කරගත්තා. அவன் மொட்டையா இருந்தாலும் தேவன் அவனை தெரிந்திருக்கிறார். ඔව් තට්ටේ තිබුණත් දෙවියන් වහන්සේ ඔව තෝරාගත්තා. ஆமென். ஆமென். சொல்லுங்க ஆமென். ஆமென். ஆண்டவர் அந்த மொட்டையா இருக்கணும்னு தான் வச்சாரு. දෙවියන් වහන්සේ ඔව තට්ටේ ඉන්න ඕනි කියලා තමයි තැබුවේ. அவன் பணப்பெருமை அவன் என்ன செஞ்சிச்சு, அந்த மொட்டையை மூட வச்சிட்டு. ඔහුගේ මුදල් වල ආංකාරකම ඔහුගේ ස්වභාවය වෙනස් කෙරුවා. இப்ப அழைப்பும் இல்ல, தரிசனமும் இல்ல, ஆண்டவருடைய சத்தமும் இல்ல, சித்தமும் இல்ல, அப்படியே போய் கொண்டிருக்கு. දැන් ඇවිල්ලා කැඳවීමත් නැහැ, තෝරා ගැනීමත් නැහැ, උන්වහන්සේගේ හඬත් නැහැ, ශබ්දයක් නැහැ. ඔය යන්නන් වාලේ යනවා. ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டிய இடத்துல அவனுடைய பெயருடாக ஆண்டவருடைய நாமம் தூசிக்கப்பட்டு கொண்டு. ස්වාමීන් වහන්සේගේ නාමය උසස් කරන්න ඕන ස්ථානයේ ඔහුගේ ක්‍රියාව කරනකොට උන්වහන්සේගේ නාමය දූෂිත භාවයට ලක් சில වුණා. நேரம் நாங்க தேடிக்கொள்ளுகிறதுனால සමහර දේවල් අපි සොයා ගැනීම නිසා ஆண்டவர் பலவீனர் அல்ல. දෙවියන් වහන්සේ දුර්වල නෙමෙයි. ஆமென். ආමෙන්. சொல்லுங்க ஆமென். ආමෙන්.
கிறிஸ்துவ சிலுவ மரணத்திலிருந்து அவருடைய வல்லமையினால தேவன் எழுப்பினார். ක්‍රිස්තුස් වහන්සේව කුරුසේ මරණය කරනකොටගෙන උන්වහන්සේගේ බලයෙන් උන්වහන්සේව නැගිට්ටුවා. அவருடைய வல்லமை எங்களை நடத்த போதுமானது. දෙවියන් වහන්සේගේ බලය අපි නඩත්තු කරන්න සෑහේ. ஆகையினாலே ඒ නිසා அருமையான தேவ பிள்ளையே, මගේ ප්‍රේමවන්ත දේව දරුවනි, கிறிஸ்தவர்களே, කිතුණුවෙනි, கிறிஸ்தவ வாழ்க்கையை வெறுக்காதே. කිතුණු ජීවිතය එපා කරන්න එපා. கிறிஸ்தவ வாழ்க்கையை அற்பமாய் எண்ணாதே. කිතුණු ජීවිතය සුළු කොට සිතන්න එපා. இந்த ஓட்டத்தை அசட்டை பண்ணாதே. මෙම දිවීම එපා කරනු ලබන්ට එපා. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல வராங்க. ඊශ්‍රායල් ජනතාව වනාන්තර ගමනේ එනවා. சாப்பிட தேவை இருக்கிறது. ඔවුන්ට ආහාර අවශ්‍යතාවය තිබෙනවා. தேவன் வானத்துல மன்னாவை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். ස්වාමීන් වහන්සේ ස්වර්ගයේ මන්නා පිළියෙල කරලා තිබුවා. ஆமென். ආමේන්. கையை சொல்லுங்க ஆமென். ආමේන්. தண்ணி தேவைப்பட்டுட்டு ජලය අවශ්‍ය වුණා. கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினார். නාස්සේ පර්වතය තුලින් ජලය ගලා බසින பாருங்க, සැලසුවා. எப்படி மகிழ்ச்சியான கொண்டாட்டமான வாழ்க்கையை பாருங்க. බලන්න කොපමණ ප්‍රීතිදායක සමෘද්ධිමත් ජීවිතයක්ද කියලා. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருந்தாங்க தெரியுமா? නමුත් ඊශ්‍රායල් ජනතාව කොහොමද හිටියේ? முறுமுறுத்து கொண்டிருந்தாங்க. කැරලි ගස්සමින් සිටියා. கத்தரை குற்றப்படுத்தி கொண்டிருந்தாங்க. දෙවියන් වහන්සේ වර්ධනපත් කරමින් සිටියා. மோசேயை குற்றப்படுத்தி கொண்டிருந்தாங்க. மோசேஸ் තුමා වර්ධනපත් කරමින් සිටියා. சில நேரம் வீட்டுகள்ல இருந்து நீங்க என்னையத்தான் திட்டுவீங்க. සමහරවිට ගෙවල් වලින් ඉඳලා මාව තමයි වර්ධනපත් කරවන්නේ. குற்றம் சாட்டலாம், குறக்குறி பேசலாம். මං ගැන වර්ධනපත් කළා මට රේව කතා කරන්න පුළුවන්. நீங்க வீட்டுல இருந்து அப்படி பேசாதீங்க. ඔබ ගෙදර ඉඳලා එහෙම කතා කරන්න එපා. ஆண்டவருடைய காதுக்கு அது நல்லது இல்ல. ස්වාමීන් වහන්සේ කන් වලට ඒක යහපත් නෙමෙයි. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ஆமென். தேவன் தான் என்னையும் என் குடும்பத்தையும் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். දෙවියන් වහන්සේ තමයි මාවත් මගේ පවුලත් ඔබවත් නඩත්තු කරමින් සිටින්නේ. வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தார். උන්වහන්සේ ස්වර්ගයේ සිට මන්නා දුන්නා. கண்மலையிலிருந்து தண்ணீரை கொடுத்தார். උන්වහන්සේ පර්වතය තුලින් ජලය දුන්නා. அவர்களுடைய உட பழசாக இல்ல. ඔවුන්ගේ වස්ත්‍ර පරණ වුණේ නැහැ. என்ன கெமிக்கல் போட்டு அந்த உடுப்பை கொடுத்தாரோ தெரியா? මොන කෙමිකලක් දාලා ඒ ඇඳුම් සැලසුවක් දන්නේ නැහැ. அந்த உடுப்பு நாரவும் இல்ல, பழசா போவும் இல்ல. ඒ ඇඳුම් ගඳ ගැව්වෙත් නැහැ, පරණ වුණෙත් නැහැ. சஜித்திட மகன் சிரிக்கிறார். සජ්ජේ පුතා hina වෙනවා. என்னடா அந்த உடுப்பு கழுவாமலே அவன் உடுத்தி இருந்திருக்கானே. ඒ ඇඳුම් ඕදන් නැතුවම උන් අඳින්න ඇති නේද කියලා. தலையாட்டார், அது உண்மைத்தாண்டு. அப்படி உடுப்பு இருந்தா எனக்கும் தாங்க. එහෙම ඇඳුමක් තිබ්බොත් මටත් දෙන්න. அந்த கலர் கலரா மாறுற உடுப்பு, ඒ පාටින් පාට වෙනස් වෙන ඇඳුම්. நாராத உடுப்பு. ගඳ ගහන්න නැති ඇඳුම්. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. හොඳට තේරුම් ගන්න. தேவையான நேரம் மன்னா பொழியப்படும். අවශ්‍ය වෙලාවට මන්නා උන්වහන්සේ වැගිරෙව්වා. சிலர் அவிசுவாசத்துல கூட சேர்த்தாங்க. සමහර අය නොහැදිලිකාරකමින් වැඩිපුර රැස් කෙරුවා. நாரிட்டு. ඒව ගඳ ගැහුවා. தேவையானவங்க தேவையான அளவு எடுத்தாங்க. අවශ්‍ය අය අවශ්‍යතා ප්‍රමාණයට ගත්තා. என்ன நாளைக்கு ஆண்டோடைய கிருபை புதியது. එට දෙවියන් වහන්සේ කරුණාව අලුත්. கிறிஸ்தவ வாழ்க்கை அன்றாடம் இப்படி கையை நீட்டணும். කිතුණු ජීවිතේ නිතර හැමදාම ස්වාමීන් වහන්සේ වෙතට දෑත් ඔසවන්න ඕනේ. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. ஒரு பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். එක දේශනාකාරයෙක් දේශනා කරමින් සිටිනවා. ஆண்டவருடைய சமூகத்தை தேடாத, ஆண்டவருடைய சமூகத்துக்கு வராம ஃபங்க்ஷன் போறவங்க. ස්වාමීන් වහන්සේගේ අභිමුඛයේ නොසොයා උන්වහන්සේගේ අභිමුඛයට පැමිණෙන්නේ නැතුව උත්සව කියලා ඒවට සහභාගී වෙන අය. கேட்டுக்கொள்ளுங்க. හොඳට තේරුම් ගන්න. அவர் சொல்லுகிறார், அவருடைய அப்படிப்பட்டவங்களுடைய சரீரத்துல எதுவும் ஃபங்க்ஷன் பண்ணாம போயிருமா. ඒ අයගේ ජීවිතයේ ශරීරයේ අවයව කිසිවක් ක්‍රියාත්මක නොවියයි කියලා කියනවා. கேட்டுக்கொள்ளுங்க. சாட்டு சொல்லாதீங்க. ඔබ නිදහසට කරුණු කියන්න එපා. ஆண்டவர் ஏதோ ஒரு விதத்துல உங்களோட வாழ்க்கையில அவருடைய தலையிட்டு கீழே உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ මොනවදෝ ක්‍රමවේදයකින් උන්වහන්සේගේ පාලනය යටතේ ඔබව නඩත්තු කරනවා. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க உற்சாகமாக. උන්වහන්සේට ප්‍රශංසා කරනවා. ஆண்டவருடைய தலைமத்துவத்துக்கு கீழே உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். උන්වහන්සේගේ නායකත්වයේ යටතේ ඔබව නඩත්තු කරනවා. ஆண்டவருடைய திட்டத்துல நடத்தி கொண்டிருக்கிறார். උන්වහන්සේගේ සැලැස්ම උඩ නඩත්තු කරනවා. நீங்களும் ஃபங்க்ஷன் என்று போயிராதீங்க. ඔබත් උත්සව කියලා යන්න එපා. ஏதோ சாட்டு சொல்லிராதீங்க. මොනවදෝ නිදහසට කරුණක් කියන්න එපා. சரீரத்தில் உள்ள அங்கம் ஃபங்க்ஷன் ஆகாம போயிரும். ශරීරයේ අවයව ක්‍රියාත්මක නොවි
වී යයි. அதுக்கு ஒரு ஜெபம். ඒකටත් යාඥාවක්. இதுதான் இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை. මේක තමයි අද කිතුණු ජීවිතය. இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வருகிறவர்களே, මේ ඉරිදින ඇවිල්ලා ඊළඟ ඉරිදිනේ එන අය, இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை வருகிறவர்களே, පළවෙනි ඉරිදින ඇවිල්ලා ආයි තුන්වෙනි ඉරිදින පැමිණෙන අය. ஆண்டவரை தேர்றது முக்கியம். දෙවියන් වහන්සේව සොයන එක ඉතා වැදගත්. ஆண்டவரை மகிமைப்படுத்துறது முக்கியம். දෙවියන් වහන්සේව මහිමයට පත් කරන එක ඉතා වැදගත්. சபை கூடி வருகிறது முக்கியம். සභා හමුවීම ඉතා වැදගත්. அன்புக்கும் நற்கிரியைக்கும் ஏவப்படத்தக்கதாக ප්‍රේමයටත් යහපත් ක්‍රියාවලටත් පොළඹීමක් ලක් වේවා. இன்னும் நாங்க தேவனை சந்திக்க, தேவன் எங்களை சந்திக்க, තවත් දෙවියන් වහන්සේව අපි මුණ ගැහෙන්න, දෙවියන් වහන්සේ අපිව මුණ ගැහෙන්න, தேவன் எங்கள் நடுவிலிருந்து உலாவ, දෙවියන් වහන්සේ අපේ මැදියේ සැරිසරන්න, எங்களை திருத்த, අපිව හරිගස්සන්න, எங்களை உணர்த்த, අපිට හැඟීම ලක් அவருடைய කරන්න, திட்டத்துக்கு கொண்டு வர. නාසිකේ සැලැස්මට ගේන්න. நல்லா கவனிங்க, හොඳට තේරුම් ගන්න. நன்றா சிந்தனை செய்யுங்க. හොඳට කල්පනා කරන්න. ஒரு வீட்டுல එක නිවසක ஒரு மகள் திருமணம் முடித்திருக்கிறார். එක දියණියක් විවාහ ජීවිතයට ඇතුළු වුණා. 2 பிள்ளைகள். දරුවෝ දෙන්නෙක්. அம்மாவுடைய மூளை, அந்த தாயுடைய மூளை ஒரு சிறு பிள்ளையுடைய மூளை மாதிரி. ඒ අම්මගේ මොලේ වර්ධනය කුඩා දරුවෙක්ගේ මොලේ වර්ධනය වගේ. அந்த அம்மா எந்த நேரம் எதை செய்வான்னு தெரியாது. ඒ අම්මා කොයි වෙලාවෙ මොනවක් කරයිද දන්නේ නැහැ. கேளுங்க, හොඳට තේරුම් ගන්න. இந்த புள்ள அழுது சபைக்கு வந்து, මේ සභාවට ඇවිල්ලා මේ දියණිය අඬනවා. ஆண்டவரே ஏன் என் அம்மா இப்படி இருக்கிறாங்க? ඇයි මගේ අම්මා මේම ඉන්නේ කියලා. நான் கேட்டேன், මම ඇහුවා நீ ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் வேதம் வாசிப்பாய்? ඔබ එක දවසකදී කොපමණ දුරට බයිබලය කියවනවද? நேரம் இல்லை. වෙලාව නැහැ. எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுவாய்? කොච්චර වෙලාවක් යාඥා කරනවද? இந்த மனுஷியால ஜெபம் பண்ண ஏழுமா? මේ ස්ත්‍රිය නිසා යාඥා කරන්න පුළුවන්ද? நான் சொன்னேன், கேளுங்க, මම කිව්වා நீ ஜெபிக்க, வேதம் வாசிக்க, தியானிக்க, ஆண்டவருடைய திட்டத்துக்கு வர்றதுக்கு தான் அந்த அம்மா அப்படி இருக்கா. ඔබ යාඥා කරන්න, දේවචනය කියවන්න, දෙවියන් වහන්සේගේ සැලැස්මට වෙනස් වෙන්න තමයි මේ කාන්තාවට මේ රෝගය කිව්වා. இது ஆயத்தப்படுத்தி இருக்கிறாங்க. මේ කලින් සුදානම් කරලා තිබෙනවා. இதெல்லாம் நீங்க ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. ඔබ මේ සියල්ල පිළිගන්නේ නැහැ. எதை ஏற்றுக்கொள்ளுவீங்க? කුමක්ද පිළිගන්නේ? உங்களாගේ කැමැත්ත සිද්ධ වෙනවා නම් පිළිගනි. உங்களுடைய சித்தத்தை விருப்பத்தை நிறைவேற்றினா நீங்க ஏற்றுக்கொள்வீங்க. மனித ஞானம் இல்ல, தேவ ஞானம் வல்லமை நிறைந்த. மனுஷයාගේ ඥානය නෙමෙයි, දෙවියන් වහන්සේගේ ඥානය බලවන්තයි. சொல்லுங்க ஆமென். ஆமென். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ටිකක් කල්පනා කරලා බලන්න. தேவன் ஏன் ஒருவரும் கடவாத வனாந்தரத்துல நடத்தினார்? දෙවියන් වහන්සේ ඇයි කිසිවෙක් ගමන් කළ යන්න බැරි ඒ කාන්තාර ගමනක ගෙනිච්චේ? எரேமியா 2:5 சீக்கிரமா வாசிங்க. அந்த முன்பகுதி எரேமியா 2:5. යෙරමියා දෙවෙනි පරිච්ඡේදයේ 5 වෙනි පදේ කියවලා බලමු. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினவரும் அவாந்தர வெளியும் பள்ளங்களும். கேளுங்க, அவாந்தர வெளி பள்ளங்கள் உள்ள தேசம், කාන්තාර ගමනක්, ඒ වගේම කඳු බෑවුම් සහිත ගමනක්. கேளுங்க, என்ன பாருங்க, வறட்சி. ஆண்டவர் தான் அந்த வறட்சியில் அவளை நடத்த ஆயத்தப்படுத்தி. ඒ වියලි භූමිය තුල ස්වාමීන් වහන්සේ තමයි මොහු නඩත්තු කරේ. இந்த கல்லை இப்படித்தான் உடைக்கலாம். මේ ගල මේම තමයි කඩන්න පුළුවන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. கையை சொல்லுங்க ஆமென். ආමේන්. சில நேரம் உங்களை இப்படித்தான் திருத்தலாம். සමහර විට මෙහෙම තමයි ඔබ හරිගස්සන්න පුළුවන්. பள்ளமுள்ள அவாந்தர வெளியான வாழ்க்கை. ඒ පල්ලම් සහිත කාන්තාර ගමනක් සහිත ජීවිතය. கேட்டுக்கொள்ளுங்க, வறட்சி. තා වියලි භූමියක්. இப்பதான் திருத்தலாம் உன்ன. එතකොට තමයි හරිගස්සන්න පුළුවන්. எது உனக்கு பெஸ்டோ, කුමක්ද ඔබට ඉතා හොඳ? எது உனக்கு முதலோ, කුමක්ද ඔබට ප්‍රථම ස්ථානය? எது உனக்கு தேவையோ, කුමක්ද ඔබට අවශ්‍ය? எதை எதிர்பார்க்கிறாயோ, මොනවද බලාපොරොත්තු? அங்கத்தான் வறட்சி. එතන තමයි වියලි භූමිය. எப்படி ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கார்? කොහොමද ස්වාමීන් වහන්සේ සූදානම් කරලා තිබෙන්නේ? கல்ல கல்லாலத்தான் அடிக்கணும். ගල ගලකින් තමයි කඩන්න ඕනේ. கத்திய எதால தீட்டலாம் சொல்லுங்க. පිහියක් මොකෙන්ද මුවහත් කරන්න පුළුවන්? சொல்லுங்க, கத்திய எதால தீட்டலாம்? පිහිය මොකෙන්ද මුවහත් කරන්න පුළුවන්? கருங்கல்லால தீட்டலாம், கத்தியாலையும் தீட்டலாம். ගලකින් මුවහත් කරන්න පුළුවන්, තව පිහියකින් මුවහත් කරන්න පුළුවන්. ஆமென். ආමේන්. கையை சொல்லுங்க ஆமென். ආමේන්. இதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். මේ සියල්ල ඔබට අමාරු වගේ ඇති. அதுதான் நான் காலையில சொன்னேனே,
ඒක තමයි මම කලින් කිව්වේ උදෑසන කිව්වේ. தேவன் எங்களை நடத்தி வந்த வழிகள்ல எங்களை தூக்கி சுமந்திருக்கிறார். දෙවියන් වහන්සේ අපි ගමන් කර ආප මාර්ගය තුල උන්වහන්සේගේ கரங்களை දයාවෙන් தட்டி අපි தேவனை ඔසවා மகிமைப்படுத்துங்க. உன்னாசர் அப்படி ஸ்துதி உற்சாகமாய் தட்டுங்க. ජෝලිතව ස්තුති. தேவன் எங்களை நடத்தி இருக்கிறார். දෙවියන් වහන්සේ අපි නඩත්තු කරලා තිබෙනවා. அவர் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். උන්වහන්සේ නඩත්තු කරමින් සිටිනවා. ஏன் இப்படி இஸ்ரவேலை நடத்தினார்? ඇයි ඊශ්‍රායල් මේ විලසින් නඩත්තු කරේ? அவங்க முறுமுறுக்கிறத விடவே இல்லை. ඔවුන් කැරලි ගහන එක නතර කරේම அவங்க නැහැ. கலகம் பண்றத விடவே இல்லை. ඔවුන් ඇවිල්ලා දෝෂාරෝපණය කරන එක නතර කරේම அவங்க නැහැ. தேவனை பரீட்சை பார்க்கறத விடவே இல்லை. ඔවුන් දෙවියන් වහන්සේව පරීක්ෂා කරන එක නතර කරේම නැහැ. அவங்க அவிசுவாசத்துல ஓடுனாங்க. ඔවුන් නොඇදිලිකාරකමේ දිව්වා. அந்த 40 வருஷம் இப்படியெல்லாம் நடத்தியும் இருதயத்துல அந்த எகிப்து இருந்தது. ඔවුන් අවුරුදු 40ක් මේම ඉඳලත් ඔවුන්ගේ හදවත්වල ඒ ස්වභාවය එමම තිබුණා. எப்படி ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி කොහොමද வச்சிருந்தார்? දෙවියන් වහන්සේ සූදානම් කළා சில තියෙන්නේ? காரியங்கள் ஆண்டவருடைய ஞானம் எல்லாவற்றையும் செய்யும். සමහර දේවල් දෙවියන් වහන්සේගේ ඥානය සියල්ල කරනවා. சொல்லுங்க ஆமென். අමෙන්. ஆமென். අමෙන්. ஒரு ஒரு குடும்பத்துல ஒரு மகனுக்கு கேன்சர். එක පවුලක එක පුතෙකුට කැන්සර් එකක්. அந்த வீட்டுக்கு முதல் முறை நான் தான் போனேன். ඒ නිවසේට පළවෙනි වතාවට මම තමයි நான் ගියේ. வேதா பாடசாலையில் படித்துக் கொண்டிருந்தேன். මම දේව ධර්ම විද්‍යාලයේ ඉගෙනගෙන සිටියා. எனக்கு பிரசங்கம் போடப்பட்டிருந்தது. මට දේශනාව නියමලා තිබුණා. நான் காலை 9 இருந்து மாலை 4 மணி வரைக்கும் கல்லூரியில படித்து விட்டு උදෑසන 9 ඉඳලා හවස 4 වෙනකන් විද්‍යාලයේ ඉගෙනගෙන 5 மணிக்கு எனக்கு வீட்டு கூட்டம். 5ට මට ගෘහ රැස්වීම. நான் அதை முடித்து அப்படியே வீட்டு கூட்டத்துக்கு வந்தேன். මම ඒක ඉවරලා ඒම ගෙදරට ආවා. அங்க வீட்டாரும் பக்கத்து வீட்டாரும் ஆயத்தமா இருந்தாங்க. ඒ නිවස තසල්වාසීනු සූදානම් හිටියා. வீட்டு கூட்டம் தொடங்கிட்டு ගෘහ රැස්වීම පටන් ගත්තා. நான் ஸ்தோத்திரம் பண்ண தொடங்கினேன். අපි ස්තුති කරන්න පටන් ගත්තා. அப்பதான் ஒரு பிள்ளை ஓடுது பாத்ரூமுக்கு. එතකොට තමයි එක්කෙනෙක් බාත්රූම් එකට දුවන්නේ. அடுத்த பாத்ரூம் ஒரு பிள்ளை உடுப்பு மாத்த ஓடுது. තව එක්කෙනෙක් ඇඳුම් මාරු කරන්න යනවා. அப்பதான் அம்மா போய் செட்டில இருந்த உடுப்புகள் எடுக்கிறேன். එතකොට තමයි අම්මා සෙට්ටියේ ඉඳලා ඇඳුම් ටික ගන්න. நானும் சுடு சுடுத்தானே මම ටිකක් කෝපද අධිකයි. அரியட்ட பாட்டகியா சரியாக 5 மணிக்கு அங்க போன உடனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் மகிமைப்படுத்த உடுப்பு டக்கட வாசிக்கிறோம் 22 நிமிஷம் வரைக்கும் ஒருத்தரும் இல்ல. මම ගිහලා ස්තුති කරන් හිටියා. ඒ මේ වැඩ කරන් ගියා විනාඩි 22ක් වෙනකන් කවුරුත් නැහැ. எனக்கும் கோபம். මටත් කේන්ති. 20 நிமிஷம் துதிச்சு கொண்டிருந்தேன். විනාඩි 20ක් ස්තුති ஒரு කරා. ஒரு ஆளா வந்தாங்க. එක එකන ආවා. நான் ஒரு பாடலை பாடினேன். ගීතිකාවක් ගායනා කරා. அது பிறகு எலும்பி ஆராதிக்க தொடங்கணும். ඊට පස්සේ නැගිටලා ප්‍රශංසා කරන්න පටන් ගත්තා. நான் இப்படி பாக்குறேன். මම මේ බලනවා. கேட்டுக்கொள்ளுங்க. அவங்களோட ஒரே மகனுடைய சரீரம் மஞ்சளா போகிறத பாக்குறேன். එක පුතේගේ ශරීරය ඒ කහ පාටට වෙනස් වෙනවා. முழுமையான ஒரு மஞ்சள். සම්පූර්ණයෙන් කහ පාට. நான் திரும்ப இப்படி செஞ்சு பார்த்தேன். නැවතත් මම ඇරිලා බැලුවා. அது மறைந்துட்டு. ඒක වෙනස් වුණා. திரும்ப பாக்குற மஞ்சள் அடிச்சு නැවතත් බැලුවා ඒ කහ පාට වෙලා තියෙනවා. ஃபுல்லா மஞ்சள். සම්පූර්ණයෙන් කහ. எனக்கு இருதயத்துல ஒரு குழப்பம் பயம் அழுக வந்துட்டு. මට හදවතේ කැළඹිල්ල බයක් හැඬිල්ලක් ආවා. இப்ப அரை மணித்தியாலம் துதிச்சாச்சு. දැන් පැය භාගයක් ස්තුති කරා. அவங்க அதை குறிச்சு கவலையும் இல்லை. ඒකට ඒ අය ගැන කිසිම කැතයක් தேவனுக்கு முதலிடமும் இல்ல முக்கியத்துவம் இல்லை. දෙවියන් වහන්සේට ප්‍රථම ස්ථානයක් නැහැ, වැදගත්කමකුත් නැහැ. பிரசங்க நேரம். දේශනා වෙලා. என்னுடைய பிரசங்கத்தின் வசனம் என்ன தெரியுமா? මගේ දේශනා වචනේ මොකක්ද දන්නවද? எஸ்ரா 7:10. එස්රා 7:10. எஸ்ரா வேதத்தை வாசிக்கவும் එස්රා දෙවචනේ කියවන්නට. வேதத்தை தியானிக்கவும் වචනේ මෙනෙහි කරන්න. அதன்படி நடக்கவும் ඒ අනුව ජීවත් වෙන්න. மற்றவர்களை நடத்தவும் අනිත් අය ජීවත් කරවන්න. இருதயத்தை பக்குவப்படுத்தினார். සියල්ල සැලසුම් කරා. இந்த குடும்பத்தின் மேல் தேவனுடைய நோக்கம் இருக்கு. මේ පවුල කෙරේ උන්වහන්සේගේ සැලසුම. கேட்டுக்கொள்ளுங்க. பிடிக்கிற இடத்துல பிடிப்பார். අල්ලන්ට ඕන තැන උන්වහන්සේ අල්ලන. அந்த குடும்பத்தின் மேல் தேவனுக்கு நோக்கம் இருக்கு. ඒ පවුල කෙරේ සැලසුමක් තිබෙනවා. அந்த பிள்ளைகள் கல்யாணம் கட்டி வெளிநாடுகள்ல ஊழியங்கள் செய்றாங்க. ඒ දරුවෝ විවාහ වෙලා විදේශ රටවල சேவை කරනවා. சிலர் தீர்க்கதரிசியா தேவன் பயன்படுத்துறார். සමහර අය අනාගතවලට පාවිච්චි කරනවා. அந்த குடும்பம் எப்படி இருந்தது? ඒ පවුල මොන වගේද? அசட்டையா இருந்தது. සියල්ල සුළු කරමින් இப்ப සිටියා. பிரசங்க நேரம். දැන් දේශනා நான் කරනවා. பிரசங்கம் பண்றேன். මම දේශනා කරනවා. இன்றைக்கு எஸ்ரா மாதிரி நாங்கள் வேதத்தை வாசிச்சு தியானிச்சு எங்களை சரி செய்து அதன்படி நாங்கள் நடக்க வேண்டும். අද එස්රාතුමා වගේ අපි දේවචනේ මෙනෙහි කරලා කියවලා ඒ අනුව අපිව වෙනස් වෙන්න ඕනේ. அப்படின்னு பிரசங்கம் பண்ணும்போது එimhe දේශනා කරන කල எனக்கு பிரசங்கம் வருது இல்ல. මට දේශනා වෙන්නේ නැහැ. ஆவியானவர் சொன்னா நீங்க போராடுவீங்க. ආත්මයන්සකම පොරබදිනවා. பிரசங்கத்துக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்ல. දේශනාවටත් මේකට සම්බන්ධ நீங்க නැහැ. போராடுவீங்க, උඹලා පොරබදිනවා. அழுவீங்க, අඬනවා. கதறுவீங்க. මොර ගස්සනවා. சிகப்பு கலர் பாத்திரத்துல கொட்டுது. රතු පාටට යම් දෙයක් භාජනයක වැටෙනවා. பாத்திரத்துல
கொட்டுது වාජනයක වැටෙනවා. ஐயோன்னு அழுவீங்க අයියෝ කියලා කෑ ගන්නවා. சபைகள்ல போய் அழுவீங்க සභාවල ගිහලා අඬනවා. தீர்க்கதரிசிகளை தேடி போவீங்க අනාගත වක්තවරු සොයාගෙන යනවා. வைத்திய சாலையில இனி இல்லைன்னு வேதனை அடைவீங்க වෛද්‍ය ශාලාවල මේ න්‍යායයි කියලා சில වේදනාවට පත් වෙනවා. வருஷங்கள் வரும் සමහර වර්ෂ වෙනවා. ஆண்டவர் தமக்கு சித்தமான அற்புத விடுதலையை கொடுப்பார் ස්වාමීන් වහන්සේ තමන් වහන්සේට කැමති ආස්කමේ නිදහස දෙන්න. அவர்களுடைய காதுகள்ல இதுகள் ஏறுகிற மாதிரியும் இல்ல கேட்கிற மாதிரியும் இல்ல එයාගේ කන් වලට මේක නගින්නෙත් නෑ, එයාට ඇසෙන්නෙත් නෑ. நான் பிரசங்கம் பண்றேன் எனக்கு ஒரே யோசனை මම දේශනා කරන මට නිතරම කල්පනාව. எனக்குள்ள பயம் මට බයක්. எனக்கு பயம் මා තුල බයක්. நான் வீட்டுக்கு வந்தேன் මම ගෙදරට ආවා. வீட்டுக்கு வந்து டீ ஒண்ணு குடிச்சிட்டு ஜெபம் பண்ண தொடங்கினேன் ගෙදරට ඇවිල්ලා ටේක් එකක් බීලා යාඥා කරන්න. திரும்பவும் அந்த மஞ்சள் கலர் அந்த தம்பியை காட்டி නැවතත් ඒ මල්ලි කහපාට ගැහෙන එක මට පේන්නනවා. நான் ஒண்ணுமே பேசல මම මුකුත් කිව්වේ නෑ. இப்பவும் சில நேரம் நான் தீர்க்க தரிசனத்தை உங்களுக்கு பிரசங்கமா பேசிக் கொண்டிருக்கேன் සමහර විට දැනුත් අනාගත වාක්‍ය දේශනාවක් මෙන් ඔබට මම දේශනා කරනවා. எச்சரிப்பா காது கொடுத்து கேளுங்க අවවාදාත්මකව කන් විවෘත කළ අසන්න. ஆமென் ආමේන්. சொல்லுங்க ஆமென் ආමේන්. ஆமென் ආමේන්. நான் ஒருவர் இடத்துல கேட்டேன் මම එක්කෙනෙක්ගෙන් ඇහුවා இவர்கள் சுகமா இருக்கிறாங்களா මේ අය සුවයෙන් ඉන්නවාද? அவர் கேட்டாரு ඒ අය ඇහුවා ஏன் பாஸ்டர் கடவுள் ஏதாவது பேசினாரான் ඇයි පාස්ටර් දෙවියන් වහන්සේ මොන හරි කතා කරාද? நான் சொன்னேன் கேட்டேன் මම කිව්වා මං ඇහුවා 2 மணித்தியாலத்துல வந்துச்சு அவங்க நடக்க முடியாம போயிட்டு පැය දෙකකින් එයාට ඇවිදින්න බැරි වුණා. இந்த சபையிலே இருக்கிறாங்க මේ සභාවෙත් ඉන්නවා. நான் வீட்டுக்கு போனேன் ஒரு வீட்டுக்கு මම ගෙදරට ගියා. ஒரு வீட்டுல ஜெபிக்கல சொன்னேன் ගෙදරක යාඥා කරනකොට කිව්වා பட்டயம் ஊடுருவி செல்லும் பட்டயம் ஊடுருவி செல்லும் කඩු ඇවිල්ලා ඔබේ හදවත ඇතුල් අදුරු அதுவும் කරන් යයි. சுனாமி மன்னிக்கவும் கொரோனா நாட்கள் ඒ කොරෝනා දවස් என்னுடைய சகோதரன் வேலைக்கு போயிட்டு வந்தார் මේ සහෝදර වැඩට ගිහිල්ලා எங்களுக்கு வெளியே போகிறார் අපිට එළියට යන්න බැරි වුණා. நான் எனக்கு ஒரே மனதுல போராட்டம் මට හදවතේ පොරබැදීම. நான் அவனை சொன்னேன் என்னை வத்தலை கூட்டிட்டு போண்டு මං කිව්වා මා වත්තලට එක්ක කරන් යන්න කියලා. அவன் கேட்டா உனக்கு பாஸா இருக்கு நீ உனக்கு என்ன உனக்கு மூளை இல்லையா கொரோனா நேரம் அங்க போகலான்னு ඔබට පාස් එකද තිබෙන්නේ? ඔබට දැනුමක් නැද්ද මේ වෙලාවට යන්න බෑ அவன் කිව්වා. ஒரு பாச வச்சிருக்கான் அவன்ட பாஸ் ஒன்று நான் கழுத்துல போட்டுக்கொண்டேன் ඔව් පාස් එකක් තියාගෙන ඒ පාස් එක මම බෙල්ලේ දාගත්තා. பேலியாகோடையில போகும்போது போலீஸால நிப்பாடி පැහැලිකුට වෙන පොලිසියෙන් අතර කරා. அவன்ட பாச நான் இப்படி காட்டினேன் ඔහුගේ පාස් එක මම මේන් நல்லா පෙන්නුවා. கேட்டுக்கொள்ளுங்க அப்படியே அவன் முறுமுறுக்க நான் அவனோட தான் போய் கொண்டிருந்தேன் ඔව් කැනලි ගාන්නත් මම ඒම ඔවුත් එක්කම அவங்க ගියා. இங்கதான் இருக்கிறாங்க මෙහි තමයි ඉන්නේ. நான் போய் ஏறின உடனே சொன்னேன் මම ගිහලා නැගිට ගමන් කිව්වා நான் ஜெபிக்க போறேன் මම යාඥා කරන්න යනවා. ஏன் பாஸ்டர் ඇයි පාස්ටර්? இல்ல ஜெபிக்கும் போது சொன்ன பட்டயம் ஊடுருவி போப்ப යාඥා කරනකොට කිව්වා ඇවිල්ලා කඩුවනු බේ හදවත எனக்கு සිදුරු மரணம் என்று சொல்ல இயலாது මට මරණය කියලා කියන්න බෑ. நான் இப்ப என்ன பெருசா காட்ட இல்ல මන්ද ලොකුවට මම පෙන්නුවේ නෑ. நீங்க பயப்படவும் தேவையில்லை බය වෙන්න අවශ්‍යත් නෑ. ஆண்டவர் உங்களை நடத்துறார் என்பதை மறந்துடாதீங்க ස්වාමින් වහන්සේ නුඹලා නඩත්තු කරනවා කියන එක අමතක කරන්න என்ன එපා. பிரசங்கம் என்பதை காது கொடுத்து கேளுங்க මොකද්ද දේශනාව කියන එක කන් විවෘත කර நான் අහන්න. உங்களை வெட்ட வரையில கட்ட வந்திருக்கேன் ඔබව මම කපණ්ඩාවේ නෑ ගොඩනගණ්ඩාව. நீங்க கட்டப்பட வேணும் ඔබ ගොඩ නැගිය යුතුයි. எப்பொழுதும் விழித்திருக்கணும் නිතරම අවදිව සිටිය ஆண்டவருடைய යුතුයි. வார்த்தையை குறித்து நீங்க தியானிக்கணும் දේව වචනය ගැන මෙනෙහි කළ යුතුයි. அப்ப அந்த இடத்துல மஞ்சளா வந்துட்டு ඒ ස්ථානයේ කහ පාටට ආවා. இந்த இடத்துல பட்டயமா போகுது මෙතන කඩුවක් විලසින් යනවා சொல்லிட்டு ஜெபிச்சு நான் பாஞ்சி வந்துட்டேன் කියලා යාඥා කළ මම ආවා. நான் உடனே நாங்க போமண்டு வந்துட்டேன் මම ඉක්මනට අපි යමු කියලා ආවා. என்னிட்ட வந்து கேட்டாங்க ஏன் அப்படி ஜெபிச்சீங்க මට මගේ ළඟට එලා ඇවි මේ යාඥා எனக்கு சொல்லலாது මට කියන්න බෑ. அதே மாதிரி தேவனும் நீங்க விழிச்சிருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் දෙවියන් වහන්සේත් ඔබ අවදි වෙන්න ඕනි කියලා කැමති වෙනවා. இப்ப சொல்றாரு உங்களுக்கு வச்சிருக்கிற நன்மைகளை நீங்க இன்னும் பார்க்க இல்ல නාසය කියන ඔබට තබා තිබෙන යහපත ඔබ තාම දැක්කේ නැහැ. ஆமென் ආමේන්. சொல்லுங்க ஆமென் ආමේන්. நன்மைன்னு சொன்னோன்னு பாருங்க எந்த ஆமென் என்று යහපත කියනකොට ඔක්කොමලා හොඳට ආමේන් කියන. நல்லா கேளுங்க හොඳට காது සවන් கொடுத்து கேளுங்க විවෘතව සවන් දෙන්න. எங்களுக்கு அநேகத்தை ஆயத்தப்படுத்தி අපිට வச்சிருக்க බොහෝ දේ සූදානම් කළා நீ තියෙනවා. கடந்து போற பாதையில மகிழ்ச்சியோடு தேவனை கொண்டாடி கொண்டு முறுமுறுக்காம இந்த ஓட்டத்தை ஓடு ඔබ ගමන් කරන මාර්ගය තුල දෙවියන් වහන්සේට කැරලි ගහන්න නැතුව උන්වහන්සේ වේදනාවටපත් නොකර ඉවසීමෙන් ගමන් சரியா කරන්න. 1.5 மாசத்துக்கு பிறகு මාසේ කාමාරකට පස්සේ எனக்கு தொலைபேசி செய்தி வந்தது මට දුරකථන පණිවිඩයක් ආවා. எங்கட மகனுக்காக ஜெபிங்க අපේ පුතා නිසා යාඥා කරන්න. திடீரென்று அவன் ෂණකින් விளையாடிட்டு வந்திருக்கான் සෙල්ලම් කළා ඇවිල්ලා තියෙනවා. விளையாடிட்டு வந்து கேளுங்க සෙල්ලම් කළා ඇවිල්ලා சத்தி எடுத்துட்டு இருக்கான் ඔව් වමනේ අරගෙන சளி வந்துட்டு උඩ සෙම ඇවිල්ලා கொஞ்சத்துல பார்த்த ரத்தமா கக்க தொடங்கி ටික වෙලාවකින් ලේ ඔව් පිට කරන්න அப்ப පටන් ගත්තා. சரீரம் மஞ்சள்
ශරීරයේ කහ පාටයි. அதுதான் அடையாளம். ඒක තමයි සලකුණ. வாயால வந்தது என்ன? சிகப்பு. කටින් ආවේ රතු පාට. நான் ஹாஸ்பிட்டல் போனேன். මම ඉස්පිරිතාලේ ගියා. வாங்க அண்ணேன்டாங்க. එන්න කියලා කිව්වා. அழுகுறாங்க. අඬනවා. 3 பெண் பிள்ளைகளுக்கு ஒரு ஆண். ගෑන් ළමයි 3 දෙනෙකුට එක පිරිමි ළමයෙක්. ஆனா அந்த அம்மா என்ன தெரியுமா செஞ்சா? නමුත් ඒ අම්මා මොනවද කළේ? ஞாயிற்றுக்கிழமை 8 மணி ஆராதனைக்கு 6:30க்கு வந்து அழுது கொண்டே இருப்பா. උදෑසන 8ට ඇවිල්ලා නමස්කාරයට ඇවිල්ලා අඬාගෙනම ඉන්නවා. எனக்கு என் மகன் வேணும். මට මගේ පුතා ඕනේ. என் மகனுக்கு அற்புதம் நடக்கும். මගේ පුතාට හස්කමක් இந்த மகன்ட ஜீவன் இருக்கும் வரைக்கும் அவன் ஊழியம் செய்ய வேண்டும். මගේ පුතාගේ ජීවිතය තිබෙන තුරු සේවය කරන්න. கதறிக்கொண்டே இருப்பான். අඬාගෙනම சில සිටිනවා. நேரம் நான் ஆராதனை நடத்தும் போது அது எனக்கு பார்க்கும்போது டிஸ்டர்பா இருக்கும். අපි සමහරවිට නමස්කාරය යනකොට මට ඒක බාධාවක් වෙනවා. ஆனா அந்த அம்மா விட இல்ல. නමුත් ඒ අම්මා අතෑරියේ නැහැ. தீர்க்கதரிசிகள் வந்திருந்தாங்க தூர இருந்து. දුරේ ඉඳලා අනාගත වක්තරුවරු ආවා. நான் அன்றைக்கு போயிருந்தேன். එදාත් මම ගිහිල්ලා හිටියා. வந்த தீர்க்கதரிசி சொன்னார் இவர்ட்ட கேளுங்களேன். ආපු අනාගතයට කිව්වා මොහුගෙන් අහන්න කියලා. இவருக்கு தெரியுமே எல்லாமே. මොහුට දන්නවනේ ඔක්කොම කිව්වා. நாம் பிரசங்கத்துல சொல்லக்கல செவிடு. මම දේශනාවෙන් කියනකොට කම් බීරි වෙලා. செவிடு. බීරි වෙලා. எனக்கு முன்னுக்கே அண்ணன் அந்த பாத்திரத்தை தாங்கன்னு ரத்தமா கக்க தொடங்கினான். මා ඉදිරි පිටම වාජනය දෙන්න කියලා ලේ වමනය කරන්න පටන් நான் ஆண்டவரை குறை கூற இல்ல, குற்றம் சாட்ட இல்ல. මම දෙවියන් වහන්සේට අඩුපාඩු කිව්ව නෙමෙයි. ஆண்டவர் அற்புதம் செய்து ஊழியம் செஞ்சா இப்ப ஊழியம் இல்ல. මම දෙවියන් වහන්සේ ආස්කම් කළ සේවය කරන දැන් ඔඩු සේවය නැහැ. ஏன் சேவையன? அவர் ஊழியத்துல இல்ல. BMW கார் இருக்கு. BMW කාර් එකක් තිබෙනවා. மனுஷி பிள்ளைகள் இருக்கிறாங்க. භාර්යාව දරුවෝ பிசினஸ் இருக்கு. බිස්නස් තිබෙනවා. நோ ஊழியம் இல்ல. සේවය නැහැ. ஏன் வறட்சி? ඇයි ඒ වියලිභාවය? ஏன் வறுமை? ඇයි වියලි ஏன் ඉන්නකම? தாமதம்? ඇයි ප්‍රමාදය? எவ்வளவு ஒரு நாளைக்கு வேதம் வாசிக்கிற? කොපමණ දුරට එක දවසකට වචනය කියවනවද? எவ்வளவு நேரம் வேதம் தியானிக்கிற? කොච්චර දුරට වචනය මෙනෙහි நீ කරනවද? தொழிலை செய். ඔබ රැකියාව කරන්න. தொழில் செய். රැකියාව කරන්න. கடவுளுக்காக எவ்வளவு நேரம் நீ நிக்கிற? දෙවියන් වහන්සේ නිසා කොච්චර වේලාවක් ඉන්නවද? உனக்கு கடவுள் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரா? ඔබට දෙවියන් වහන්සේ සැලැස්මක් තබා තිබෙනවා. அவருடைய சித்தம் என்ன? උන්වහන්සේ කැමැත්ත මොකද්ද? தேவர் அநேக நன்மைகளை எனக்கு உனக்கும் ஆயத்தப்படுத்தி දෙවියන් වහන්සේ வைத்திருக்கிறார். බොහෝ යාපත්‍ය ඔබට මට සූදානම් කර சொல்லுங்க ஆமென். ஆமென். தேவன் ஏதோ ஒரு நன்மைக்காக, ஆசீர்வாதத்துக்காக, மகிமைக்காக அநேக வறட்சிக்குள்ள நடத்தி கொண்டிருக்கிறார். දෙවියන් වහන්සේ මොනවද හොඳ ආශිර්වාදයක් උදෙසා වියලි භූමියක් තුල අපිව නඩත්තු கேளுங்க, කරනවා. அந்த வனாந்தரம் வறட்சி மரண பயம் நிறைந்தது. ඒ වනාන්තරයේ වියලි ස්වභාවයේ මරණ බය ඇති කෙරෙව්වා. எங்களுக்கு ஏற்படுகிற ஒவ்வொரு நிமிஷங்களும் ஒவ்வொரு காரியங்களும் எப்ப என்ன எது நடக்கும் என்று தெரியாது. අපිට හට ගන්නා වූ මේ ජීවිතය තුල තප්පර විනාඩිවල මොනවා වෙයිද කියලා කවුරුත් මොකුත් දන්නේ නැහැ. ஆண்டவர் அதிலே எங்களை பாதுகாத்துக் දෙවියන් கொண்டிருக்கிறார். වහන්සේ ඉනුත් අපි ආරක්ෂා கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. කරනවා. උන්වහන්සේ ප්‍රශංසා உன்னையும் உன் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் சபையையும் கத்தர் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். ඔබවත් ඔබේ පවුලත් ඔබේ සභාවත් දෙවියන් වහන්සේ ආරක්ෂා. கோழி தன் குஞ்சுகளை தன்னுடைய செட்டையினால மூடி வைக்கிற மாதிரி உன்னையும் உன் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் பாதுகாக்கிறார். ஆனால் நீங்களோ தேவனோடு இல்ல. කිකිලි තම පැටවුන් තමාගේ පියාපස් සෙවනේ ආරක්ෂා කරන්නාසේ ඔබ දෙවියන් වහන්සේ ආරක්ෂා කරනවා. නමුත් ඔබත් ඔබේ පවුල දෙවියන් වහන්සේ තුල නැහැ. என்ன நன்மைன்னு பாருங்க. 2:7 வாசிங்க. எரேமியா 2:7. යෙරේමියා 2:7 කියවමු. என்ன பாருங்க, உங்களை அழைச்சது மேன்மையா இருக்க, ඔබව කැඳෙව්වේ උත්තමයෙක් මෙන් ජීවත් වෙන්න, உயர்ந்தவர்களாக வாழ, උසස් තත්වයක ජීවත් වෙන්න, சமுதாயத்துல நீங்க கிறிஸ்தவ கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னு மேன்மை அடைய. සමාජය තුල ඔබ කිතුණුවෙක් දෙවියන් වහන්සේගේ ආශිර්වාද දෙක් කියලා උත්තමභාවයෙන් පෙනෙන්නට. நீ மேன்மை அடைகிறதுக்கு இந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கிறாய். ඔබ උත්තමභාවයට පැමිණෙන්න මේ වචනයට සවන් දෙනවද? ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் வேதனை இல்ல. දෙවියන් වහන්සේගේ ආශිර්වාදයේ පොහොසත්කම ගෙන දෙන්නේය. ඊට දුක එකතු නොකරන්නේය. நீ எவ்வளவு தொழில் செய்தாலும் கிழிந்த பொக்கெட்ல போற மாதிரி தான் உனக்கு இருக்கு. ஏண்டா நீ தேவனுக்கு கீழ்ப்படிய. ඔබ කොපමණ රැකියාවක් කරත් ඔබ ඉරිනලද පසුම්බියකට දානවා වගේ හේතුකත් ඔබ දෙවියන් වහන්සේට නෙමෙයි කරන්නේ. ஒரு நாள் 500 ரூபாவை செலவழித்த நீ එක දවසකදී 500ක් වියදම් කරන නුඹ அதுக்குள்ள உனக்கு போதுமென்று வாழ கிருபை செய்தவர் ඒ තුල සෑහේ කියලා ජීවත් වෙන්න කරුණාව இப்போ දුන්නා. ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் வந்தும் போதா. එක දවසකදී 5000ක් ඇවිලත් මදි. கேள்விக்குறி ප්‍රශ්නාර්ථයක් கேள்விக்குறி ප්‍රශ්නාර්ථයක් கேள்விக்குறி. ප්‍රශ්නාර්ථයක් நேரமில்லாத படினாலே කාලය වේගින් යන නිසා
அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். උන්වහන්සේ සූදානම් කරලා තිබෙනවා. அவர் உன்னை போஷிப்பார். උන්වහන්සේ ඔබ පෝෂණය කරයි. அவர் உன்னை பாதுகாப்பார். උන්වහන්සේ ඔබ ආරක්ෂා කරයි. உன் தாகம் தீர்ப்பார். ඔබේ පිපාස සංසිඳුවයි. பாருங்க 3 நாள் மக்கள் இயேசுடைய பாதத்தில் இருந்தாங்க. දින 3ක් යේසුස් වහන්සේගේ පාමුල හිටිය මිනිස්සු. கேட்டுக்கொள்ளுங்க, 5 அப்ப 2 மீனுள்ள ஒரு சின்ன தம்பிய வச்சிருந்தாங்க. රොටි 5යි මාළු 2යි පොඩි මල්ලි කෙනෙක් උන්වහන්සේ තිබුවා. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. சீசர்ல பார்த்து சொல்றாரு, ஏதாவது இவங்களுக்கு கொடுக்கலாமா? ගෝලයන් බලලා කියන මොනවා හරි මොන්ට කැම පිළියෙල දෙමු කරලා දෙමු කියලා. கொடுக்கலாமா? දෙමුද කියලා. அவங்க சொல்ற எங்க போறாங்க? ඔවුන් කියන කොහෙ කියලා. ஆண்டவர் அற்புதம் செய்ய போற 5 அப்பா 2 மீன் 5000 பேருக்கு கொடுக்க போறார். උන්වහන්සේ ආස්කමක් කරන්න යනවා රොටි 5යි මාළු 2යි 5000කට කණ්ඩ දෙන්න යනවා. நீ அந்த அப்பமா இருக்கலாம், நீ மீனா இருக்கலாம். ඔබ ඒ මාළුවෙක් වෙන්න පුළුවන් රොටියක් වෙන්න நீ පුළුවන්. எப்ப உடைக்கப்படுகிறாயோ, කොයි වෙලේද ඔබ කඩනු ලබන්නේ? எப்ப தேவன் அதை ஆசீர்வதிக்கிறாரோ, දෙවියන් වහන්සේ කොයි වෙලේද ආශිර්වාද කරන්නේ? அதுதான் முக்கியம். ඒක තමයි වැදගත්. ஆமென். ஆமென். நீ கள்ளுசாமி மாதிரி வந்து காதால கேட்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு அப்படியே போயிட்டு அடுத்த கிழமை வந்து வாழ்ந்தா நீ அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கேலாது. ඔබ ගල් රූපයක් වගේ ඇවිල්ලා හොඳට අහගෙන ඉඳලා නිකම්ම ගිහලා නිකම්ම එනවා නම් ඔබ අනිත්‍යයට ආශිර්වාදයක් වෙන්න බෑ. நாங்க விசேஷித்தவர்கள். අපි විශේෂිතයි. சொல்லுங்க ஆமென். ආමේන් කියමු. கையில் சொல்லுங்க ஆமென். අතොස්සලකේ ආමේන්. நாங்க விசேஷித்தவர்கள். අපි විශේෂිතයි. இனி வரும் காலம் உலகத்தாருக்கு அல்ல, நீதிமான்களுக்குரிய காலம். මෙන් එන්නව කාලය ඇවිල්ලා ලෝකෙට නෙමෙයි ධර්මිෂ්ඨයාට කාලය. தாவீத பாருங்க, දාවිත්තුමා බලන්න. எங்க இருந்தவன்? කොහේ හිටපු කෙනෙක්? அவன் சொல்றான், என் மேய்ப்பன் என்ன ஆண்டவர். ඔව් කියනවා ස්වාමීන් වහන්සේ මගේ එඬරන් වහන්සේ. அவன் பட்ட உபத்திரவம் நான் நீங்களும் பட இல்ல. එතුමා වින්දා දුක අබ්බයි මම වින්දේ නැහැ. அவன் உதவியில்லாத வனாந்திரத்துல நிக்கிறான். ඔව් උපකාරයක් නැතුව කාන්තාරයක සිටිනවා. சவுல் கொல்ல பாக்குறான், සාවුල් මරන්ට යනවා. பெலிஸ்தர் கொல்ல பாக்குறான், පිලිස්තුරු මරන්ට යනවා. ராஜாக்கள் கொல்ல பாக்குறான், රජවරු මරන්ට යනවා. தேவன் அவனை அபிஷேகம் பண்ணார். දෙවියන් වහන්සේ ආලේප කරා. அவன் கோலியாத்துக்கு முன்னால நிக்கும் போது ඔව් ගොලියත් ඉදිරිපිට ඉන්නකොට தேவ நாம அந்த இடத்துல தூசிக்கப்படுறத அவன் விரும்ப இல்ல. දෙවියන් වහන්සේගේ නාමය ලැජ්ජාවට පත් වෙන එක ඔව් කැමති උනේ නැහැ. உன்னால உன்னுடைய வாழ்க்கையால மற்றவங்க பார்த்து தேவ நாமத்தை தூசிக்கிற அளவுக்கு நீ நடக்கிறீங்களா? ඔබ බලලා ඔබේ ජීවිතය බලලා දෙවියන් වහන්සේව දූෂිතව කරන විදියට ඔබ ජීවත් වෙන්න එපා. அவன் எப்படி தெரியுமா வாழ்ந்தான்? ඔව් කොහමද ජීවත් උනේ? பூமியில ஜீவன்ல ஒரு தேவன் உண்டென்று எல்லாரும் அறிய வேண்டும் என்று. භූමියේ ජීවමාන දෙවි කෙනෙක් ඉන්න බව සියල්ලන්ම දැනගන්න ඕනේ. ஆமென். ආමේන්. கை சொல்லுங்க ஆமென். ஆமென். உன்னுடைய வாழ்க்கை, உன் குடும்பம், உன்னுடைய சபை இன்றைக்கு பூமி எங்கும் ஜீவன்ல ஒரு தேவன் உண்டென்று உன்னுடைய விசுவாசம் காட்டணும். ඔබේ ජීවිතේ ඔබේ පවුල ඇවිල්ලා සියල්ල භූමිකේ දෙවිය කෙනෙක් ඉන්නවා කියන එක ඇදහිල්ල ප්‍රකාශ කරන්න. நீ இன்னும் அவர் நடத்துற பாதையில அமர்ந்திருந்து அவர் என்று அறிந்து கொள். உலகம் உன்னை யாரென்று கண்டு கொள்ளும், உன் தேவன் யாரென்று கண்டு கொள்ளும். තවත් ඔබ දේව අභිමුඛයේ රැඳී සිටීමෙන් උන්වහන්සේ කවුද කියලා දැනගන්න. එවිට ලෝකයා ඔබේ දෙවියන් වහන්සේ කවුද කියලා දැනගන්න. அவர் உனக்கு ஆயத்தப்படுத்தினதை, வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உதவியாய் நன்மையாய் உனக்கு கொடுப்பார். උන්වහන්සේ ඔබට කලින් සූදානම් කරන දේ අහස පොළොව මැවුවෝ දෙවියන් වහන්සේගේ දෑතින් යහපතක් විදිහට ඔබට පිරිනමයි. பாருங்க, சிறைச்சால அவர் ஆயத்தப்படுத்தி வைத்த சீசர்களுக்கு. සිරමැදිරිය සූදානම් කරලා තිබ්බ ගෝලයන්ට. பேதுரு அங்க இருந்தபடினால தான் காக்கப்பட்டான். පේත්‍රස්තුමා ඒ හිටපු නිසා තමයි ආරක්ෂා වුනේ. யாக்கோபு வெளியே இருந்தபடினால கொல்லப்பட்டான். යාකෝබ්තුමා එළියට හිටපු නිසා මරණු ලැබුවා. பரிசுத்த பவுல் சிறைச்சாலையில இருந்தா நிருபங்களை எழுதினான். ශුද්ධ පෞල්තුමා සිරමැදිරියේ ඉඳලා යවුම් පත්‍ර ලිව්වා. சொல்லுங்க ஆமென். ஆமென். வனாந்தர வாழ்க்கை தான் மண்ணாவை பொழிய பண்ணிச்சு. ඒ වනාන්තර ජීවිතය තමයි මන්නා වැගිරීමට හේතු වුනේ. கண்மலையிலிருந்து தான் தண்ணீர். ඒ ගල් පර්වතයෙන් තමයි වතුර. எல்லாம் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். සියල්ල සූදානම් කළා තිබෙනවා. உங்களுக்குரிய நன்மைகள் அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். விசுவாசம் இருக்கா? ඔබට තිබෙනවා යහපත දේ සූදානම් කළ ඉවරයි කියලා ඔබට ඇදහිල්ල තිබෙනවද? எவ்வளவு நேரம் தேவ பாதப்படியில இருக்கிறார். කොච්චරක් දුරට දේව අභිමුඛයේ සිටිනවා? எவ்வளவு நேரம் ஆராய்ச்சி கொண்டிருக்கிறார். කොච්චරක් දුරට යාඥා කරනවා? எவ்வளவு நேரம் முதலிடம் கொடுக்கிறார். කොච්චරක් දුරට ප්‍රථම ස්ථානය දෙනවා? முக்கியத்துவம் கொடுக்கிறார். වැදගත්කමක් දෙනවා. எவ்வளவு நேரம் வேதத்தை வாசி கொண்டிருக்கிறார். කොච්චරක් දුරට බයිබලය කියවනවද? நீ பெரிய காரியங்களை காண போகிறாய். ඔබ මහා දේ දකින්න. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். වෙනස් මහා கரங்களை දේ தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. අත්පරසන கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். වෙනස් ඔබට ආශිර්වාද. எழுந்திருப்போம். අපි නැගී සිටිමු.